இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தூய பரலோக அன்னையின் பக்தர்களே, நமது பேராலய பெருவிழா திருப்பலியின் திருவிழாவின் 2வது நாளை என்று கொண்டாடி கொண்டிருக்கும் நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மரியாவின் அழைப்பில் மனித மாண்பும் சுதந்திரமும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டீஸ் ஏத்தன்ஸ் நகரின் இளைஞர்களை கெடுத்து விட்டார், அவர்களது சிந்தனைகளை சீரழித்து விட்டார், அவர்களை கேள்வி கேட்க தூண்டிவிட்டார், பகுத்தறிவை அவர்கள் உள்ளத்தில் தூண்டி எழுப்பிவிட்டார் என்ற காரணத்தினால் அவர் மீது அரசருக்கு எதிராக இவர் சதித்திட்டம் தீட்டுகிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டார். நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அரசருக்கு எதிராக மக்களை, குறிப்பாக இளம்பெண்களை தூண்டி எழுப்பியிருக்கிறார் என்று குற்றச்சாட்டப்பட்டு அவருக்கு கொலை தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த கொலை தண்டனையானது ஹெம்லாக் என்ற ஒரு விஷ கசாயத்தை அவர் குடித்து உயிர் துறக்க வேண்டும். அதற்காக ஒரு நாளும் நிர்ணயிக்கப்படுகின்றது. மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய கலக்கம் ஏற்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எங்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய, சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க செய்த ஒரு பெரும் தத்துவ ஞானியை இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்து குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு கொலை தண்டனை வழங்கிவிட்டதே, இவரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று பல இளைஞர்களும் அவர்களது நண்பர்களும் துடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு வாய்ப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தான் செய்தது எல்லாம் தவறு என்று ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு இனிமேல் இது போன்ற இளைஞர்களை, அவர்களது சிந்தனையை மாற்றும் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்தால் தப்பித்து விடலாம். இல்லை என்றால் அவர்கள் நண்பர்கள் சொல்லியபடி அவர் அரசனை ஏமாற்றிவிட்டு வேறு எங்காவது மாறு வேடமிட்டு தப்பித்து விடலாம். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா விஷம் குடித்து அவர் இறந்து விடலாம். இந்த வாய்ப்புகள் அவர் கண் முன்னே இருந்தது. சாக்ரட்டீஸ் யோசித்து பார்த்தாராம். நான் விஷம் குடித்து இறந்து விடுகிறேன் என்று சொன்னாராம். எல்லாரும் அதிர்ந்து போய்விட்டார்கள். உங்களை போன்ற ஒரு ஞானியை இந்த நாடு இழந்துவிடக்கூடாது, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும், எப்படியாவது நீங்கள் வாழ்ந்து விட வேண்டும், அரசனை ஏமாற்றியாவது நீங்கள் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொன்னார்களாம். அதற்கு சாக்ரட்டீஸ் சொன்ன வார்த்தை, இல்லை, நான் குறுக்கு வழியில் வாழ்வை தேடினேன் என்றால், அரசனையும் சட்டத்தையும் நான் ஏமாற்றி வாழ நினைத்தேன் என்றால், மனிதன் என்ற மாண்பு என்னிடம் அழிந்துவிடும், எனது மரியாதை குறைந்துவிடும், என்னையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால் என்னுடைய மனித மாண்பு என்பது நான் காக்க வேண்டிய ஒன்று. அதனால் நான் சுதந்திரமாக இந்த முடிவை எடுக்கிறேன். எனது சுதந்திரத்தின் உச்சம் என்பது மனித மாண்பை நான் தக்க வைத்துக் கொள்வதுதான் எனது சுதந்திரத்தின் உச்சம் என்று சொல்லி விஷத்தை எடுத்து குடித்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். மனித மாண்பு என்றும் காக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனின் சுதந்திரத்தின் உச்சம் என்பது
அவன் கொண்டிருக்கக்கூடிய மனித மாண்பை காத்து கொள்வது. இந்த மனித மாண்பு எங்கிருந்து வந்தது? விவிலியத்தில் எங்கே பார்க்கிறோம் இந்த மனித மாண்பை? தொடக்க நூலில் பார்க்கிறோம். தொடக்கத்திலே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. கடவுள் இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். 6 நாட்களில் இந்த உலகத்தை படைத்த இறைவன் படைப்பின் சிகரமாக தனது உருவத்திலும் தனது சாயலிலும் மனிதனை படைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கடவுள் தம் உருவில் மனிதரை படைத்தார். மற்ற விலங்குகள், உயிர்கள், படைப்புகள் அனைத்தையும் படைத்த கடவுள் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கிறார். அதுவும் மனிதனை தன்னை போல உருவிலும் தனது சாயலிலும் படைக்கிறார். கடவுளது சாயல் என்ன? கடவுளது கடவுளுக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாதவர் கடவுள். இந்த இடத்தில் உருவம் என்று நாம் பார்ப்பது கடவுள் தன்மை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். கடவுளது சாயல் என்பது, இறை சாயல் என்பது கடவுளது தன்மை. 6 லட்சணங்களில் கடவுளுடைய தன்மை என்ன என்பதை பார்க்கிறோம். இறைவன் அளவில்லா நன்மையும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார். அப்படியானால் இறைவனின் சாயல் என்று இந்த இடத்தில் புரிந்து கொள்ளப்படுவது என்ன என்றால், அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த நன்மையும் நிறைந்தவர் கடவுள். மனிதனை கடவுள் தனது சாயலில் உருவாக்குகிறார். அப்படியானால் மனிதனை நன்மை நிறைந்தவனாகவும் அன்பு நிரம்ப பெற்றவராகவும் கடவுள் உருவாக்குகிறார். அப்ப கடவுளுடைய படைப்பில் எல்லாம் நல்லதாக இருந்தது. மனிதன் கடவுளது சாயலில் படைக்கப்பட்டான். அந்த கடவுளது சாயல் என்பது மனிதன் இயல்பிலேயே நன்மை நிறைந்தவனாகவும் அன்பு நிறைந்தவனாகவும் படைக்கப்பட்டான். மனிதன் என்று சொல்லும்போது ஆண் பெண் இருவரையும் நான் சேர்த்தே தான் சொல்கின்றேன். ஆண் பெண் என்று படைத்த கடவுள் இந்த மனிதரை அன்பு நிறைந்தவராக நன்மை நிறைந்தவராக படைத்தார். அப்ப எங்க போச்சு இந்த நன்மையும் அன்பும்? அதுதான் தொடக்க பெற்றோர், ஆதி பெற்றோர் செய்த பாவம் என்று பார்க்கிறோம். இறைவனுடைய அருள் நிரம்ப பெற்றிருந்த மனிதர்கள் நன்மையிலும் அன்பிலும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எங்கே பாவம் வந்ததோ அங்கு அவர்கள் குறைபட்டு போனார்கள். தன்னிடம் இயல்பாக இருந்த அந்த நன்மையையும் அன்பையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அங்கே பொறாமை வருகிறது, தீய எண்ணங்கள் வருகின்றது, கெட்ட பழக்கங்கள், உணர்வுகள் என்று தீமையான அனைத்தும் பாவத்தின் வழியாக நுழைகின்றது. மனிதன் தான் பெற்றிருந்த அருளை இழக்கின்றான். அப்ப கடவுள் தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தண்டனை என்ன? ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை வெளியிலே அனுப்பிவிட்டார். இப்படி வெளியில மனிதனை அனுப்பும்போது அவர் சொன்னது, நீ உன்னுடைய உழைப்பினால் பெரும் பலனை உண்ண வேண்டும். இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் படாம சுதந்திரமாக நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் உனக்கு எல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நன்மையை பெற வேண்டும். நன்மையும் அன்பும் உனக்கு இயல்பாக இருந்தது இதுவரை. ஆனால் உனது பாவத்தினால் இயல்பாக உன்னிடம் இருந்ததை நீ இழந்து விட்டாய். இனிமேல் நீ கஷ்டப்பட்டுத்தான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கடவுள் அருளின் கதவை மட்டும் அடைத்து விடவில்லை. அருள் உனக்கு உண்டு. ஆனால் அந்த அருள் இதுவரை இயல்பாக உனக்கு கிடைத்தது. இனிமேல் நீ அதை கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும்
இதுதான் மனிதன் பெற்ற பெரிய தண்டனை என்று சொல்லலாம். இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இணை சட்டம் 30வது அதிகாரம் 15 வாசிக்கப்பட்டது. இணை சட்டம் 30:15 நாம் பார்க்கிறோம், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அப்ப கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருந்த சுதந்திரத்தை எடுத்து விடவில்லை. நன்மையும் உன் முன்னால் இருக்கிறது, தீமையும் உன் முன்னால் இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது, சாவும் இருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம், உனது சுதந்திரம். அப்ப தொடக்கத்துல மனிதனை கடவுள் படைத்த போது இந்த சுதந்திரம் இல்லையா? நிச்சயமாக இருந்தது. கடவுள் மனிதனை சுதந்திரத்தோடு தான் படைத்தார். ஆனால் இயல்பாகவே நன்மையை தேர்ந்தெடுக்கும் நாட்டம் அவனிடம் இருந்தது. நல்லது கெட்டது 2 இருந்தாலும் நல்லதை தேர்ந்தெடுக்கும் நாட்டம் மனிதனிடம் இருந்தது. நன்மையை தேர்ந்தெடுக்கும் நாட்டத்தை தான் நாம் அருள் என்று சொல்கிறோம். அருள் எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே ஒருவன் தீமையை தேர்ந்தெடுக்க முடியாது. அங்கே இயல்பாக அந்த மனிதன் நன்மையையும் அன்பையும் மட்டுமே தேர்ந்தெடுப்பான். இவ்வாறு அருள் நிறைந்த நிலையில் இருந்த மனிதன் அந்த நிலையை இழந்து விட்டான். பாவ நாட்டம் வந்துவிட்டது. பாவ நாட்டம் என்பது பாவத்தை நோக்கிய ஈர்ப்பு. நன்மை தீமை 2 இருக்கு அப்படின்னா தீமையை நோக்கி இழுக்கப்படுவான் மனிதன். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அதுதான். எவ்வளவு பெரிய புனிதராக இருந்தாலும் சரி, பாவத்தை நோக்கி தீமையை நோக்கி மனிதன் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றான், இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் இடைவிடாமல் போராட வேண்டியிருக்கிறது. நன்மையையும் அன்பையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாச போராட்டத்தில் ஈடுபட வேண்டியிருக்கிறது. இது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, பெரும் புனிதர்களுக்கும் இந்த நிலை இருந்தது. பெரிய பெரிய புனிதர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாச போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். ஒரு பக்கம் இறைவனுடைய அருளும் அன்பும், இன்னொரு பக்கம் பாவத்தின் நாட்டம், இரண்டிற்கும் இடையிலான ஒரு பெரும் போராட்டம். தூய பவுல் கூட தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். பாவ நாட்டம் அவரை ஈர்த்தது, இழுத்தது. இறைவனிடம் அவர் ஜெபம் செய்யும் போது, என் முதுகில் தைத்த முள் போல் என்னை இந்த பாவ நாட்டம் துன்புறுத்துகிறது, இதை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று ஒரு முறைக்கு அல்லாமல் 3 முறை மன்றாடினார். அந்த 3 முறையும் இயேசு கிறிஸ்து தூய பவுலிடம் சொன்னது, என் அருள் உனக்கு போதும். இந்த பாவ நாட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய உடல் இருக்கும் வரையில், இந்த உலகத்தில் நீ வாழும் வரை உன்னை சூழ்ந்து இந்த தீய சக்திகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இருளும் இருக்கும், ஒளியும் இருக்கும். ஒளியை தேர்ந்தெடுப்பது உனது முயற்சி. இந்த முயற்சியில் எனது அருள் உனக்கு எப்போதும் உண்டு என்று சொல்கிறார். இவ்வாறு வாழ்வும் சாவும் நம் கண்முன்னே வைக்கப்பட்டது, இன்னும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தேர்ந்தெடுப்பதில் தான் நமது சுதந்திரம் வெளிப்படுகின்றது. மரியாவின் அழைப்பை பார்க்கின்றோம். மரியாவின் அழைப்பு, அந்த அழைப்பில் மரியா எடுத்த முடிவு என்பது ஒரு துணிச்சலான முடிவு, ஒரு மகிழ்ச்சியான முடிவு, ஒரு சுதந்திரமான முடிவு. அவர் சிந்தனையோடு எடுத்த முடிவு. நமக்கெல்லாம் பல நேரத்தில் ஒரு கேள்வி வரும். மரியாள் ஒரு இளம்பெண். அவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு 18 வயது இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மரியாள் ஆண்டவருடைய தூதர் வந்து கேட்கும்போது ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாமோ, சொல்லியிருக்க முடியுமோ? அப்படி சொல்வதற்கு அவர்
தயங்கினாரா, பயந்தாரா, அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டாரா? எந்த இடத்துல நிர்பந்தம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அங்கு எடுக்கப்படக்கூடிய முடிவு மனித முடிவு அல்ல. இன்றைக்கு கூட கோர்ட்டில் பயத்தினால், நிர்பந்தித்தினால் நான் இந்த முடிவை எடுத்து விட்டேன் என்று சொன்னால் அந்த முடிவு நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. திருமணத்தில் கூட ஆண் பெண், மணப்பெண்கள், மணப்பெண், மணமகன், மணமகள் 2 பேரும் அங்கு வரும்போது அங்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அருட்தந்தை கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க சுதந்திரமாக இங்கு வந்திருக்கிறீர்களா? எந்த ஒரு வற்புறுத்துதலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் ஆமா அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த நேரத்தில் கூட மணப்பெண், இல்லை எங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த திருமணம் கூட நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்படின்னா என்ன? மனித சுதந்திரம் என்பது முக்கியமானது. எந்த இடத்தில் சுதந்திரம் இல்லையோ அங்கு எடுக்கப்படக்கூடிய முடிவானது முழு மனித முடிவாக இருக்க முடியாது. அது ஒரு மாண்புமிக்க முடிவாக இருக்கவே முடியாது. இந்த இடத்துல தான் நமக்கு கேள்வி, மரியாள் எடுத்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு? இது உண்மையான முழு மனித முடிவா? சுதந்திரமாக எடுத்தாரா? ஒரு சில பேர் மனித இயல்பில் பார்க்கும்போது சந்தேகத்தில் கூட சொல்லுவாங்க, எப்படி ஒரு கன்னிப்பெண் நான் கருத்தாங்கி பெற்றுக்கொள்கிறேன், அதுவும் கல்யாணமே பண்ணாமல் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை பயத்தில், அல்லது ஆண்டவருடைய தூதர் இப்படி நிற்கிறார், நான் என்ன பதில் சொல்றது, கடவுளுக்கு போய் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு மறைமுக நிர்பந்தத்தில் சொல்லியிருப்பார் என்று. நிச்சயமாக இல்லை. மரியாள் எடுத்த முடிவு ஒரு சுதந்திரமான முடிவு, துணிகரமான முடிவு. ஏன்? மரியாள் ஒரு யூத பெண். யூதர்கள், யூத சமயம் மறை நூலை பின்பற்றக்கூடிய சமயம். அவர்கள் பக்தி மிக்கவர்கள், திருச்சட்டத்தை ஒரு எழுத்து விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு திருச்சட்டம் என்ன சொல்கிறது, மறைநூல் என்ன சொல்கிறது என்பது தெளிவாக தெரியும். அந்த மரியாள் வாழ்ந்த காலத்தில், அதற்கு முன்பு இருந்து ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக இறைவன் பிறப்பார், மீட்பர் ஒரு மனிதராக பிறப்பார், அதுவும் யூத குலத்தில் பிறப்பார் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அதனால அது ஒரு பெரிய, ஒன்றுமே இல்லாமையிலிருந்து கடவுள் உருவாக்கியது போல ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வு அல்ல. இன்றைக்கு நாம் எல்லாரும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பைபிளில் எதிர்காலத்தை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நம்ம பைபிளில் எதிர்காலத்தை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தானே? இந்த உலகம் எப்படி அழிந்து போகும் அதெல்லாம் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு அழிவு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே எங்க பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு, பைபிளில் சொன்னபடி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு அதிர்ச்சியான ஒன்றாக இருக்காது. இயேசு கிறிஸ்து மீண்டும் 2ஆம் முறை வருவார் அப்படின்னு நம்ம நம்பிக்கை அறிக்கையில் சொல்றோம், பைபிளில் இருக்கு. அப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து மீண்டும் 2ஆம் முறை வந்தா, இல்லை அதை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவிலியத்தில் சொன்னது போல இன்று நடந்து விட்டது, அதனால் நான் இதை விவிலியத்தில் சொல்லப்பட்ட இறைவனின் வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வோம். அதே போலத்தான் அன்னை மரியாள் மட்டுமல்லாமல் யூத சமூகம் முழுவதும் மீட்பரின் வருகைக்காக காத்திருந்தது. அதுவும் கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்ற ஒரு வார்த்தை எல்லா மக்களும் அறிந்த நிலையில் இருந்தது. அதனால் அன்னை மரியாவுக்கும் அது தெரியும். அன்னை மரியாளை போல கன்னி பெண்களாக இருந்த பலர் மீட்பர் எப்போது வருவார், யார் அந்த மீட்பரை பெரும் பாக்கியம் பெறுவார் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அதனால் நீ கடவுளின் மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று
கபிரியேல் தூதர் மரியாளிடம் கேட்டபோது அது அன்னை மரியாளுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி செய்தி அல்ல, மாறாக இறைவனின் திட்டத்தில் நானும் இடம் பெறுகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். அதனால் அன்னை மரியாள் எடுத்த முடிவு ஒரு மகிழ்ச்சியான முடிவு. அது கலக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, நிர்பந்தத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அந்த தலைமுறை முழுவதும் காத்திருந்தது, யார் அந்த பாக்கியம் பெற்ற பெண்மணி என்று. அந்த விதத்தில் அன்னை மரியாள் பாக்கியம் பெற்றவராக இருந்தார். நான் சொன்னேன், சந்தேகத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதுவும் சரியான முடிவாக இருக்காது. சந்தேகம் இருந்தால் அங்க முழு மனித முடிவு இருக்க இயலாது. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அன்னை மரியாள் சந்தேகத்தில் தானே இருந்தாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாங்களே அப்படின்னு. அன்னை மரியாள் சந்தேகத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக முதலாவதாக தனது மனதில் அதற்கு சம்மதித்து விட்டார். சம்மதித்து விட்டு அவர் கேட்டது இது எங்கனம் ஆகும் என்ற வார்த்தை. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நீங்கள் டெல்லியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருச்சு, மகிழ்ச்சினா தாங்க முடியாத மகிழ்ச்சி. ஆனால் ஒரு மாத சம்பளம் ஒரு 3 லட்சம்னு வச்சுக்கோங்க, 3 லட்சம் மாத சம்பளம், கவர்மெண்ட் வேலை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனால் நாளை காலையில் 6 மணிக்கு டெல்லியில் இருக்கணும். முடியாதுன்னு சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி போக முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு அது வேண்டும். ஆனால் எப்படி இது எனக்கு சாத்தியமாக, நான் எப்படி அங்க போக முடியும்? இதே கேள்விதான் அன்னை மரியாள் கேட்டார். அப்ப அவர் கேட்டது இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தேகம் அல்ல. இறை திட்டத்தை அவர் மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் இது எப்படி நடக்கும், இந்த உலகம் அதை எப்படி பார்க்கும், அல்லது இது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி. அதற்குத்தான் கபிரியேல் தூதர் பதில் சொல்கிறார், இறைவனால் முடியாதது எதுவும் கிடையாது, தூய ஆவியினால் இது நிகழும், இது சாத்தியப்படும் என்று சொல்கிறார். அப்படின்னா அன்னை மரியாள் எடுத்த இந்த முடிவில் முழு சுதந்திரம் இருந்தது, துணிச்சல் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. அதனால் அவர் எடுத்த முடிவு முழு மனித முடிவு. இப்ப கேட்கலாம், மரியாள் ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை என்று சொல்வது எதிர்மறையானது, ஆம் என்று சொல்வது நேர்மறையானது. 2 ஆப்ஷனும் மரியாவுக்கு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லியிருக்க முடியும். எப்படி இன்று இணை சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த முதல் வாசகத்தை நாம் கேட்டோம் இல்லையா? நன்மையும் தீமையும் உன் முன்னால் வைக்கப்படுகிறது, வாழ்வும் சாவும் உன் முன்னால் படைக்கப்பட்டிருக்கின்றது, எதை நீ தேர்ந்தெடுப்பது என்பது உனது கையில் உள்ளது. அப்ப நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நாம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் அதை பொறுத்து. அருளினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் நன்மையை தவிர வேறு ஒன்றை இயல்பாக அவன் தேர்ந்தெடுக்க முடியாது. பாவ நாட்டம் கொண்ட மனிதன், பயம் நிறைந்த மனிதன், அல்லது தீய எண்ணங்கள் நிறைந்த மனிதன் தீமையைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும், நன்மையை அவன் இயல்பாக தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த இடத்தில் தான் முதலாக கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சொன்ன வார்த்தை, அருள் மிக பெற்றவரே வாழ்க. கடவுள் அன்னை மரியாளை அருள் மிக பெற்றவராக கண்டார். அப்படி அருள் நிறைந்த ஒரு பெண்மணி, ஒரு மனிதர் இயல்பாக அருளைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும், நன்மையைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும், வாழ்வைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிப்பட்ட அருள் மிக பெற்றவராக இருந்த அன்னை மரியாள் இயல்பாக நன்மையை தேர்ந்தெடுத்தார். அங்கும் அவருடைய சுதந்திரம் பாதிக்கப்படவில்லை. அன்னை மரியாள் தனது வாழ்வில்
எல்லா தருணத்திலும் இறைவனின் சாயலில் தான் விளங்கும்படியாக இறை சாயலை மீட்டெடுக்கும் அந்த மீட்பு பணியை தேர்ந்தெடுத்தார். இன்று அன்னை மரியாளை நமது பாதுகாவலியாக கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளை நமது வழிகாட்டியாக கொண்டிருக்கிறோம், வாழ்வின் வழிகாட்டி. அன்னை மரியாளிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது இன்றைய தலைப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், மனித மாண்பு, இறை சாயல் என்பது எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட கொடை. அந்த மனித சாயலை, மனித மாண்பை, இறை சாயலை தக்க வைத்துக் கொள்வது நமது உரிமை, அது நமது கடமை. எப்போது நாம் மனித சாயலை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? நாம் அருளினால் நிறைந்தவர்களாக இருக்கும்போது, பாவத்திலிருந்து விலகி இருக்கும்போது, இறைவனை எல்லா தருணத்திலும் தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக நாம் இறை சாயலில் திகழ முடியும். இன்று மனித சாயலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், எப்போது அப்படி நாம் வாழ்கிறோம்? எப்போதெல்லாம் நன்மையை விலக்கிவிட்டு தீமையை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போது வெளியிலே தோற்றத்தில் நாம் மனிதர்கள் போல இருந்தாலும் நமது பண்புகளில் நாம் மனிதத்தன்மையை இழந்து நிற்கிறோம் என்று அர்த்தம். பாவ நாட்டத்திற்கு எப்போதெல்லாம் இடம் கொடுத்து பாவத்தில் நாம் வீழ்ந்து கிடக்கிறோமோ அப்போதெல்லாம் மனிதத்தன்மையை இழந்து நிற்கிறோம் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் பொய், பொறாமை, தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள் இவற்றிற்கெல்லாம் இடம் கொடுக்கிறோமோ அப்போது நாம் இறை அருளிலிருந்து விலகி பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோம், நன்மையை விலக்கி தீமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அர்த்தம். எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறரை வஞ்சித்து, பிறருக்கு தீமை செய்து, லஞ்சம், கொள்ளை, கபடம் போன்ற தீய செயல்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் இறை சாயலிலிருந்து விலகி இருக்கிறோம், மனித மாண்பை குலைத்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இன்று உலகம் பாவம் நிறைந்தது என்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், மாண்பு மிக்கவர்கள். பாவ நாட்டத்தினாலும் பாவ செயல்களினாலும் இந்த மனித மாண்பையும் இறை சாயலையும் இழந்து நிற்கிறோம். வெளியில் பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்ல மனிதர்களாக தான் இருக்கிறாங்க, சிரித்து தான் பேசுகிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் மனித மாண்பை இழந்தவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் அன்னை மரியாளை பின்பற்றி நாம் மீண்டும் இழந்து போன அந்த மனித மாண்பை மீட்டெடுக்க இறை திட்டத்தோடு கைகோர்த்து இறைவனுக்கு ஆம் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். நீ வேறு எதுவும் பரிசா செய்ய வேணாம், நீ மனிதனாக இரு. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் மனித முடிவுகளை எடு. இறை சாயலிலிருந்து விலகிச் செல்லாத கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் தேர்ந்தெடுக்கும் மாண்புமிக்க செயலை செய். அப்போது உனது செயல் சுதந்திரம் மிக்கதாக இருக்கும், அன்னை மரியாளை பின்பற்றிய ஒரு செயலாக இருக்கும் என்று நம்மை அழைக்கின்றார். இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய நல்ல முன் மாதிரியை பின்பற்றி நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், எல்லா தருணத்திலும் என்னை படைத்த இறைவனின் சாயலில் அவரது நன்மையிலும் அன்பிலும் நிலைத்து எல்லா தருணத்திலும் நன்மையையும் உண்மையையும் அன்பையும் தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை எனக்கு தாரும் என்று வேண்டுவோம். நிச்சயமாக அனைத்து வரங்களையும் தரக்கூடிய, அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய அன்னை மரியாள், அவரது பரிந்துரை நமக்கு துணை நிற்கும். எனவே இந்த நாள், இந்த கொண்டாட்டம் நமக்கு இறை சாயலை மீண்டும் தேர்ந்தெடுக்கும், மனித மாண்பை மீட்டெடுக்கும் ஒரு சுதந்திர அனுபவமாக அமையட்டும். ஆமென்.